அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஊருக்கு போயிட்டு வந்ததும் என்னுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து ட்ரையாகவுமே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆச்சு இல்லையா. தமிழ்நாட்டில் ரொம்பவே வெயில் அதிகமாக இருந்துச்சு. சரி, நான் எப்பயும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இன்றைக்கி உங்களுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரா மில்க் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் ஹாஃப் டொமேட்டோ வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஜென்டிலாக ஸ்மூத்தாக சேர்த்துட்டோன்னா நல்லா ஒரு கிளென்சிங் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த டொமேட்டோவில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி நல்லா வந்து லைட்டாக ஜென்டிலாக ஸ்மூத்தாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக எப்பயுமே வந்து நம்ம வந்து சுகரை வந்து அப்படியே ஃபேஸில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா வந்து அதில் ஸ்க்ராச்சஸ் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மில்கில் வந்து நல்லா வந்து கிளென்சிங் மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா மில்க் மீதி இருக்கும், அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் அது கூட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பேக்கெட் காஃபி பவுடர், ஹாஃப் லெமன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பால் இல்லாட்டி தயிர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஊர்லேருந்து வந்தனால என்கிட்ட தயிர் இல்லை, ஸோ அதனால் பால்லே வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜென்டிலாக ஸ்மூத்தாக வந்து தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. எவ்வளோ பிரைட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபேஸு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து வீக்லி ட்வைஸ் இது ட்ரை பண்ணுவேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.